இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை எப்படி செயலாக்கப்படுத்துவது என்பதை குறித்து நமக்கு காட்டுகிறார். எனவே நம்முடைய வாழ்வு என்பது ஜெபத்தோடையே கடந்து செல்லவிடக்கூடாது, அது செயலுக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விருப்பமாக இருக்கிறது. என்னுடைய ஜெபம் இறுதி வரையிலும் ஜெபமாகவே இருந்து விட்டதென்றால் அது யாக்கோப்பு சொல்வதை போல செயலற்ற விசுவாசம், அதாவது செயலற்ற ஜெபம் செத்த ஜெபத்திற்கு சமமாக மாறிவிடும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று கூறுவதை போல, நீங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பீர்களானால் உங்களுடைய குற்றத்தையும் விண்ணக தந்தை மன்னிப்பார் என்று சுட்டி காட்டுகிறார். எனவே நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நான் உண்மையாகவே ஜெபத்தை சொல்கிறேனா, இல்லை கடமைக்கு சொல்கிறேனா, இல்லை பொய் சொல்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையை என்ற ஜெபத்தில் நாம் குறிப்பிடுவது போல, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அதாவது நாம் இறைவனிடம் என்ன வேண்டுகிறோம் என்றால், எனக்கு எதிராக செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன், ஆகையால் நீ என்னை மன்னியும் இறைவா என்பதுதான். ஆனால் நம்ம முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறது மாதிரி என்ன பண்ணுறோம்? இறைவா, நான் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டேன், ஆனால் நீர் என் குற்றங்களை மன்னித்து விடு என்பதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த திருப்பலியின் வழியாக நாம் நமக்கு எதிராக செயல்படுவோரை மன்னிக்க இறைவன் வாய்ப்பு கொடுக்கிறார். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். காரணம், உங்களை யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்களை என்னிடம் அறிமுகப்படுத்துங்கள். அதனால்தான் பவுல் பார்த்தீங்கன்னா வாளை எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவர்களை கைது செய்வதற்கும் வெட்டி போடுவதற்கும் புறப்படுவார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சியை கொடுத்து அவரை கீழே தள்ளி விடுவார். அப்பொழுது எழுந்த பவுல் கேட்பார், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்பார். ஆண்டவர் சொல்வார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். அப்ப யாரையெல்லாம் அவர் துன்புறுத்தினாரோ அவர்களெல்லாம் பவுலுக்காக இறைவிட வேண்டி இருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார், உம்முடைய மக்களாகி எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார் என்று பவுலை இயேசு கிறிஸ்துவிடம் அறிமுகப்படுத்துகிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் செய்த பவுலை மனமாற்றம் செய்து எத்தனை பேரை அவர் கைது செய்திருக்கலாம், கொன்றிருக்கலாம், ஆனால் அதற்கு பல மடங்காக 100 விளைச்சலை கொடுக்கக்கூடிய மனிதராக பவுலை மாற்றுகிறார். எனவே நம்மை துன்புறுத்தக்கூடிய மனிதர்களை இறைவனிடம் அறிமுகப்படுத்தி பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களை வலக்கண்ணத்தில் அறைந்தால் இடக்கண்ணத்தையும் காட்டுங்கள், உங்களை துன்புறுத்துவோரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே நாம் பிறரை தண்டிப்பதற்கு நாம் நீதிபதிகள் அல்ல, ஆண்டவர் தான் நமக்கு நீதிபதியாக இருந்து செயலாற்ற வேண்டும். மன்னிப்பு என்பது என்னவென்றால், நாம் ஆண்டவரை நடுவராக அமர்த்துவது என்பதுதான் மன்னிப்பு. எனவே அதற்காகத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் நம்முடைய ஜெபத்தை என்று சொல்வார்கள். ஜெபம் என்பது அழுக்காக இருக்கக்கூடிய நம்முடைய மனதை அழகாக மாற்றக்கூடியது. அன்னாள் ஜெபித்தார், கண்ணீர் வடித்தார், இறைவனுடைய வரங்களை பெற்றார். பர்த்திமேயு குருடன் ஒற்றை வரியில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊனமான அவருடைய கண்களை அழகான பார்வை கொடுத்து மாற்றுகிறார். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்குடைய பெண்மணி ஒற்றை வரியில் நான் ஆண்டவுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுக்கிறார். 12 ஆண்டுகள் அவர் துக்கமாய் இருந்தாலும் அவரை தொட்ட ஒரு நொடியிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சுகம் கொடுக்கிறார். அப்படி என்றால் அவரை நேசிக்கக்கூடிய நமக்கும் அவர் சுகம் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் ஜெபத்தை செயலாக்கம் படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அது என்ன ஜெபம் என்றால், ஆண்டவர் இயேசுக்கு சுட்டி காட்டுவார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் விண்ணரசில் செல்வர்கள் புகுவது கடினம். இது என்ன ஒட்டகம், ஊசி? ஊசியின் காது சிறிதாக இருக்கும், அது எப்படி ஒட்டகம் நுழையும் என்றால் வேற ஒன்றும் அல்ல. நாம் நூலை பார்த்திருப்போம், அந்த நூல் அந்த முனிப்பகுதியானது பிரிந்திருக்கிறது என்றால் அதை நாம் ஊசியினுடைய காதில் விடுவது எளிது அல்ல. மாறாக அந்த நூட்கள் அனைத்தையும் சமப்படுத்தி அதில் சிறிது உமிழ்நீரை தொட்டு அதை கூர்மைப்படுத்தி அந்த ஊசியிலே நாம் விட முடியும். எனவே ஊசியில் விடுவதற்கு முன்பாக பிரிந்திருந்த நூல் ஒட்டகமாக இருக்கிறது. அதை குவித்த பிறகு அந்த ஒட்டகம் ஒன்றாக மாறுகிறது. அந்த ஒட்டகத்தை ஊசியின்
துளையில் விடுவது அவ்வளவு எளிதாக இருக்கிறது. எனவே நாமும் நம்முடைய குடும்பமும் பிரிந்து இருக்கிறது. கணவன் தனியாக, மனைவி தனியாக, பிள்ளைகள் தனியாக, பெற்றோர்கள் தனியாக இருக்கக்கூடிய அந்த உறவுகள் தனியாக இருக்கக்கூடிய அந்த பிரிந்து இருக்கக்கூடிய அந்த நூட்களை ஒன்றாக சேர்த்து ஜெபம் என்ற ஒரு துளையில் நாம் விடும் பொழுது ஆண்டவர் நம்மை புனிதப்படுத்துகிறார் என்பது பொருள்படுகிறது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் என்பது கடவுளிடம் நம்மை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, நம்மை துன்புறுத்துவோரையும் அறிமுகப்படுத்துகிறது, இறைவனையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இறைவனோடு அமர்ந்து ஜெபிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த தவக்காலம். எனவே அவர் தவக்காலத்திலே அந்த 40 நாட்கள் அவர் பாலை நிலத்தில் தனிமையான ஒரு இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். இன்றும் அவர் தனிமையான இடத்தில் இருக்கிறார் என்றால் அது நாம் செய்யக்கூடிய பாவம் தான் காரணமாக இருக்கு. நாமும் அவரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூங்கக்கூடிய தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்பார், அழகாக கேட்பார், 1 மணி நேரம் கூட உங்களால் விழிச்சிருந்து ஜெபிக்க முடியாதேடா, என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, சரி விடுங்க, உங்கள் உள்ளமோ ஆர்வமுடையது தான், ஆனால் உடலோ வலுவற்றது என்று அவர்களை அப்படியே காப்பாற்றி விடுவார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோட ஒரு 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஜெப வீரர்களும் செயல் வீரர்களும் தேவைப்படுகிறது. எனவே நாம் ஆண்டவருக்கு இன்னும் வலு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இன்னும் சுமையை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. ஜெபம் என்றால் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படின்னா கடவுளை பற்றி கடவுளிடம் பேசுவதுதான் ஆராதனை. கடவுளை பற்றி கடவுளிடம் பேசுவதுதான் ஆராதனை. கடவுளை பற்றி மற்ற மனிதரிடம் பேசுங்கள், அதுதான் நற்செய்தி பணி. கடவுளை பற்றி மற்ற மனிதர்களிடம் பேசுங்கள், அதுதான் நற்செய்தி பணி. மனிதர்களை பற்றி கடவுளிடம் பேசுங்கள், அதுதான் ஜெபம். மனிதர்களை பற்றி கடவுளிடம் பேசுங்கள், அதுதான் ஜெபம். கடவுளை பற்றி பிரச்சனையிடம் பேசுங்கள், அதுதான் நம்பிக்கை. கடவுளை பற்றி நமக்கு வரக்கூடிய பிரச்சனையிட்ட பேசுங்க. நீ பிரச்சனை சின்னது தான், ஆனால் பெரிய இறைவன், பெரிய கடவுள் என்னோடு இருக்கிறார். எப்படி கோலியாத்து பெருசாக இருந்தாலும் அவரை பார்த்து சவுல் நடுங்குகிறார். அத்தனை ஆண்டுகள் அரசனாக இருக்கக்கூடியவர் சவுல் நடுங்குகிறார். ஆனால் சிறுவன் தாவீது சொல்லுகிறார், ஓம்ட்டு கவசமும் வாள் எனக்கு வேணாம், ஏனென்றால் படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கோலியாத்து பொடியன், என்னுடைய ஆண்டவர் பெரியார், அவர் நினைச்சார்னா இவனெல்லாம் தவிடு பொடி ஆக்கிடுவார் என்று துணிந்து தன்னுடைய ஆண்டவரை துணையாக எடுத்து கொண்டு செல்கிறார். எனவே நாமும் கடவுளை பற்றி பிரச்சனையிடம் பேசுங்கள், அதுதான் நம்பிக்கை. கடவுளை பற்றி ஒருவரோடு ஒருவன் பேசுங்கள், அதுதான் அவரோடு உள்ள உறவை மென்மேலும் வளர்க்கக்கூடியதாக மாறுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, அதை செயலுக்கு கடத்தி செல்ல நான் என்ன செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருப்பீர்கள், தனி அறைக்கு சென்று தனியாக இருக்கக்கூடிய இறைவிடம் வேண்டுங்கள். இயேசு கிறிஸ்து இன்றும் தனியாகத்தான் இருக்கிறார். அவரோடு ஜெபிக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை. இன்னைக்கு அதைத்தான் தவக்காலம்னு ஒன்று வந்த உடனேயே எல்லா பங்குகளிலும் ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்பாடு என்னவென்றால், எல்லா ஆலயங்களுக்கும், பெரிய பெரிய ஆலயங்களுக்கு சென்று அதை அங்கே இருக்கக்கூடிய இறைவனை சந்திக்கக்கூடியதற்கு முயற்சி செய்வார்கள். அது அழகாக சொல்லி ஒரு குட்டு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, முன்னொரு காலத்திலே கருப்பர்களுக்கு அமெரிக்கர்களுக்கும் சண்டை ஏற்பட்டதனால் கருப்பின மக்கள் ஆலயத்திற்குள் வர தடை. எனவே அந்த வெள்ளையர்கள் கருப்பின மக்களை உதாசீனப்படுத்தி அடித்து துன்புறுத்துகிறார்கள். அப்போ ஒருத்தர் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அன்று ஆலயத்திற்கு உள்ளே செல்லுகிறார். ஒரு கருப்பினத்தவர், உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இனத்தவர்கள் அவரை அடித்து உதைத்து வெளியே தள்ளி விடுகிறார்கள். அவர் நொந்து போய் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கெபியில் இருக்கக்கூடிய இயேசுவினுடைய முகத்தை பார்த்து கேட்கிறார், கடவுளே, உம்மைத்தானையா பார்க்க வந்தேன், அடித்து விரட்டுறாங்க, ஏதாவது கேட்க மாட்டியா, உன்னை நோக்கி தானே நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து கேட்டார். திடீர்னு கடவுள் தன்னுடைய கையை அந்த கருப்பினத்தவனுடைய தோளிலே போட்டு, தோளா, அவர்கள் என்னையவே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, உன்னைய எப்படி உள்ளே விடுவாங்க? நான் உள்ளே இருக்கிறேன்னு நினைக்கிறியா? கிடையாது. நான் அகந்தை கொண்ட மனிதர்களிடம் இல்லை. இவர்கள் தங்களை விளம்பரப்படுத்தக்கூடிய பரிசேயரும் சதுசேயரையும் போல இருக்கிறார்கள். எனவே தவக்காலம் என்பது என்ன என்றால், நான் காலிலே செருப்பு அணியாமல் நடப்பதுதான் தவக்காலம் என்பது அல்ல.
என் மனதில் செருக்கு இல்லாமல் நடக்க வேண்டும், அதுதான் தவக்காலம். நான் கழுத்தில் மாலை அணிந்து நடப்பது அல்ல தவக்காலம். என் மனைவியை துன்புறுத்தாமல் இருக்கிறேன் என்றால் அதுதான் தவக்காலம். நான் திருநீர் அணிந்து செல்லக்கூடியது அல்ல தவக்காலம். இந்த 40 நாளிலாவது என் கையில் திருவுவிலியத்தோடு நடக்க வேண்டும் என்பதுதான் தவக்காலம். நான் கண்ணுக்கு மையிடவில்லை என்பது அல்ல தவக்காலம். மாறாக என் கணவனை நான் கஷ்டப்படுத்தவில்லை என்பதுதான் தவக்காலம். எனவே நாம் திரு உடைகள் அணிந்திருப்பதில்லை தவக்காலம். நம்முடைய குழந்தைகளையும் உறவுகளையும் பெற்றோர்களையும் அன்பு செய்வதுதான் தவக்காலமாக இருக்கிறது. நான் மீன் கறி சாப்பிடவில்லை, அதுதான் எனக்கு தவக்காலம் என்பது அல்ல. நம்முடைய வாயிலிருந்து கவுச்சியான வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது, அதுதான் தவக்காலம். எனவே எப்பேற்பட்ட தவக்காலத்தை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். எனவே இந்த பங்குகளில் இருந்து சொன்னேன், பங்குகளிலிருந்து பெரிய ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், பெரிய கோபுரங்களுக்கு செல்கிறார்கள், அதை பார்த்து இல்லம் திரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காது. ஏன்னா கடவுள் ஆலயத்தில் மட்டும் இல்லை. கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், உணவின்றி இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நோயுற்று இருந்தேன், வந்து சந்தித்தீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் எங்கு இருக்கிறார் என்றால் நோயுற்றவர் மத்தியில் இருக்கிறார், உணவில்லாதவர் மத்தியில் இருக்கிறார், சிறையில் இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரைத்தான் நாம் தேடி செல்ல வேண்டும் என்பது இந்த தவக்காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது. நாமும் புறப்படுவோம், ஜெப வீரர்களாக மட்டுமல்ல செயல் வீரர்களாகவும் புறப்படுவோம். எனவே நம்முடைய ஜெபம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக எடுத்து இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.